ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான நண்டு மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நம்ம வறுத்து இன்றைக்கி அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். இல்லை ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், அதுக்கு மேலே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ நண்டை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 3-4 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திங்கன்னா தான் நமக்கு சுத்தமாக இருக்கும். நண்டுல ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நண்டு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நண்டு நல்லா செதை இருக்க நண்டாக வாங்குங்க. அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது நமக்கு செதை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய நண்டில் தான் கொஞ்சம் செதையே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய நண்டாக வாங்கி சமைச்சின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நண்டு கிரேவிக்கு நம்ம மேக்ஸிமம் நான் எப்போவுமே மசாலா ஃபுல்லாகவே வறுத்து நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் நண்டு மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதேமாதிரி 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன். எல்லாமே ஈக்குவலாக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 பட்டை 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்க போகிறேன். ஸோ இது நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து நம்ம அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் நண்டு மசாலாவில். ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தனியாவை சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் மொத்தமாக நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஜீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை ஒரு 4 கிராம் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு இதில் காஞ்ச மிளகா போடனாலும் போட்டு நீங்கள் இதோட சேர்த்து வறுத்து கூட அரைச்சிக்கலாம். நான் காஞ்ச மிளகா போடலை, மிளகாய்த்தூள் அதுக்குள்ளே நான் சேர்த்து நான் சமைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் காஞ்ச மிளகாய் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நம்ம இதையும் அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் தக்காளி நம்ம இதையுமே வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்து இன்றைக்கி வதக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்து வதக்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/4 கிலோ கிட்ட நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலை உரித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி. அந்த தக்காளி சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இதோட வெங்காயத்தோடு சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நீங்கள் வதக்கி கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இதில் சேர்க்காம நான் தனியாக சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி விட்டு அரைச்சி விட்டு நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. செய்யும்போது நான் வெங்காயம் தக்காளி நான் சேர்க்க மாட்டேன். இப்போ நம்ம வதக்கும் போது சேர்க்குறது தான். ஸோ அதனால் இதை நான் வதக்கி நான் ஆற வச்சு நான் அதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இவ்வளோ தான் வெங்காயம் தக்காளி. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம மசாலா நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபைனாக கிரைண்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. டேஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபுல் பவுடராக நமக்கு வரணும் நம்ம போட்ட எல்லா மசாலாவும். இதை நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதையும் சேர்த்து அதே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். சூடாக போட்டு அரைச்சின்னா கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்காது. ஸோ இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திரும்பி கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு தேவையான அளவுக்கு பெரிய பேன் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்த உடனே ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருப்போம். அந்த பேஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளாக நம்ம வறுத்து அரைச்சி அந்த பவுடர் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச விழுது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக சேருங்க. அப்போ தான் கொஞ்சம் நண்டு மசாலோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். வீட்டு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. நம்ம போட்ட மசாலா எல்லாமே கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக நமக்கு வதங்கி நல்லா வரும் எல்லா ஃப்ளேவரும் சேர்த்து.
வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு சில்லு நான் நறுக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்பல்சரி தேங்காய் போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். நண்டோட கிரேவி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். வெங்காயம் தக்காளி போட்டதை விட நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், நண்டை சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் மஞ்சள் தூள் சேர்க்கவே இல்லை, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு நான்வெஜ்ஜோட கவுச்சி ஸ்மெல்லாம் நமக்கு போகும். சூப்பராக இருக்கும். அந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே சாப்பிடும் போது அந்த மூக்கிலலாம் தண்ணி ஊற்றணும், காரசாரமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நண்டு மேக்ஸிமம் சில பேர் காரம் கம்மியாக போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்டே இருக்காது. நண்டு சாப்பிடும்போது நமக்கு கோல்டு பிடிச்சிருந்தா கூட டக்குன்னு அந்த கோல்டு சரியாகணும், அந்தளவுக்கு காரம் போடணும். நம்ம போடுற மிளகு தான், மிளகாய் தூளை விட மிளகு தூள் தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நண்டோட கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு நம்ம கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். திரும்பி தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நண்டு கிரேவி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. கரண்டி வச்சு நம்ம கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும், தட்டை மூடி. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக குக் ஆகும். தட்டு ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா நண்டு உங்களுக்கு ஈக்குவலாக குக் ஆகணும்னா இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ்ன்னு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். ஈக்குவலாக நமக்கு கால் எல்லாமே நமக்கு வெந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போக்கும் கொஞ்சம் நண்டு கொஞ்சம் குக் ஆகிருக்குது. நல்ல ஒரு கிரேவி, நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. கலரிங்கே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி மசாலா போட்டிங்கன்னா தான் நண்டோட கலர் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ தான் அதோடய ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நண்டு கிரேவி இதே மாதிரி நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். கொத்தமல்லி இலையை தூவுனதுக்கு அதுக்கும் நண்டு கிரேவி காரசாரமாக இருக்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டில் இருக்குது, செம்ம ஃப்ளேவர்லேயும் இருக்குது. இப்படி குக் பண்ணும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் நண்டு மசாலா செய்வோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நண்டு மசாலா கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோடய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.